ரிப்போர்ட்ல இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஜனநாயகனுக்கு போட்டியா பராசக்தி படம் பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அதே மாதிரி பராசக்தி படம் சொன்ன மாதிரி சொன்ன டேட்ல ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பரபரப்பு போயிட்டு இருக்கு. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே, கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா. தளபதியோட கடைசி படமான ஜனநாயகன் பொங்கல் அன்னைக்கு ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போறது அறிவிப்பு வெளியாச்சு. இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா பராசக்தி படம் ஜனவரி 14ஆம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க. பொங்கலை முன்னிட்டு விஜயின் கடைசி திரைப்படமான ஜனநாயகன், சிவகார்த்திகேயனின் 25வது திரைப்படமான பராசக்தி ஆகியவை திரையரங்குகளில் வெளியாக உள்ளன. அப்ப நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜனநாயகனுக்கு போட்டியா பராசக்தி வரப்போகுதுன்னு பேசிட்டு இருக்கும் போது, இல்ல ஜனவரி 14 கிடையாது, ஜனவரி 10ஆம் தேதி பராசக்தி ரிலீஸ் ஆக போகுதுன்னு அப்டேட் வெளியாச்சு. இதனால தளபதி ரசிகர்களுக்கும் சரி, சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ்க்கும் சரி, ரெண்டு பேருக்கும் ஒரு மோதலா சோசியல் மீடியால வெடிக்க ஆரம்பிச்சது. ஒரு சைடு இது போயிட்டு இருந்தாலுமே இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா பராசக்தி படத்துக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லலாம். தணிக்கை குழு இந்த படத்துக்கு அதிக கட் கொடுத்திருக்காங்க. கட் கொடுத்ததுனால இந்த படத்தை ரீரிவைசிங் கமிட்டிக்கு அமைச்சிருக்காங்க. படக்குழு என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த சீன்ஸ் எல்லாம் தூக்குனா படத்தோட தாக்கம் குறையுன்றதுக்காக ரீசென்சாருக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறத தகவல் வெளியாச்சு. ஒரு சைடு இந்த பிரச்சனை போயிட்டு இருந்தாலுமே இன்னொரு சைடு பாத்தீங்க அப்படின்னா, பராசக்தி படத்தோட கதை 3D எடுக்கப்பட்ட கதைன்னு சொல்லிட்டு இணை இயக்குனர் ராஜேந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. கதை திருட்டு புகாரில் சிவகார்த்திகேயனின் பராசக்தி படத்திற்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. கதை திருட்டு புகாரில் சிவகார்த்திகேயனின் பராசக்தி படத்திற்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. ராஜேந்திரன் பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி 2025 அப்பவே இந்த படத்தோட கதை என்னோட கதைன்னு சொல்லிட்டு இவர் ஏற்கனவே கேஸ் ஃபைல் பண்ணிருக்கிறதாகவும், இப்போ இதோட இறுதி கட்டம் இன்னும் கொஞ்ச நாள்ல தீர்ப்பு வந்துரும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. சோ அதனால பராசக்தி படம் சொன்ன டேட் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுமோன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருந்துட்டு இருக்கு. செம்மொழி என்ற தனது கதையை திருடி பராசக்தி தயாரிக்கப்பட்டுள்ளதாக இணை இயக்குனர் ராஜேந்திரன் என்பவர் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த நிலையில் கதை திருட்டு புகாரில் சிவகார்த்திகேயனின் பராசக்தி படத்திற்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. சோ பராசக்திக்கு இவ்வளவு பிரச்சனை இருந்தாலுமே சொன்ன டேட்ல சொன்ன டைம் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுமான்றது இப்போ வரைக்கும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருந்துட்டு இருக்கு. சோ இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா எஸ்கே டெலிவிஷனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.